யாருக்கு இந்த மாதிரி அதிகமாக தெரியும் அப்படின்னா, லக்னத்திலே கேது இருக்கிறவங்களுக்கு, லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு, கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அஸ்வினி மகம் மூலமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி இன்விசிபிள் கேரக்டர் எல்லாமே அவங்க கண்ணுக்கு தெரியும். குறிப்பாக கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறது முன்கூட்டி அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு தான் போன வாரத்துக்கு முன்னாடியே நான் இந்த கோயிலுக்கு வந்த மாதிரி கனவு கண்டேன், இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா பின்னாடி இந்த செயல் நடக்க போகுது, இதே தான் அவங்களுக்கு கனவாக முன்னாடியே வந்துருச்சு. முன்னாடி வந்ததான் திரும்ப அவங்க வாழ்க்கையிலேயே நடைமுறைக்கு வந்துச்சு. ஒருத்தங்களை பார்த்தா உங்களையே நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உண்மையாக பார்த்துருக்கேன், இதெல்லாம் நடந்துச்சு. எப்படின்னா இதுதான் அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கும். டைம் ட்ராவல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற எந்த வானிலையுமே கரண்ட் அப்டேட்டு கிடையாது. இப்போ நடக்குது இல்லையா, இந்த டில் டேட்டுக்கு இந்த டைமுக்கு இதெல்லாம் ஒரிஜினல்னு கேட்டு இல்லை டூப்ளிகேட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சன்னே 8 நிமிஷம் 2 வினாடிக்கு முன்னாடி என்ன சூரியன் இருந்துச்சோ அந்த சூரியனை தான் இப்போ நான் பார்க்குறேன். இந்த சூரியன் இப்போ ஒரிஜினலாக, இப்போ அங்கே சூரியன் இல்லைன்னா கூட, வெடிச்சிருச்சுன்னா கூட எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா 8 நிமிஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியும் இந்த சூரியன் வெடிச்சிருச்சு அப்படின்னா. அப்போ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இல்லையா, இதை ஒரு வேற்று கிரகத்திலேருந்து ஒருத்தன் பார்க்குறான்னா இந்த செகண்டை அவங்க பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஆகலாம். அவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்களோ அவ்வளோ முன்னாடி போயிடுவாங்க. முன்னாடி போய் தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி நான் பேசுனதை பார்க்குறதுக்கு பல வருடங்கள் கழித்து தான் இன்றைக்கி தேதிக்கு நான் பேசுகிறதே அவங்களால பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் டைம் ட்ராவல். டைம் ட்ராவல்னால் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து இந்த பூமியை பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே எல்லாமே மாறுபடும். இன்றைக்கும் டைனோசரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பூமியிலிருந்து பல பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் போய் நின்று அங்கே ஒரு கிரகத்திலிருந்து ஒரு டெலஸ்கோப் மூலியமாகவோ ஏதாவது ஒரு சேட்டலைட் ரூபத்திலையோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வாழ்ந்த இந்த டைனோசருடைய காட்சிகள் உங்களுக்கு தெரியும். இது உண்மையா அப்படின்னு கேட்டால் இதுதான் உண்மை. இந்த உலகத்தில் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் கடவுள் மாற்றுறாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கடவுளால் இறந்த காலத்தையே மாற்ற முடியும். எனக்கு வாழ்க்கையில் அப்படி நிறைய செஞ்சுருக்காரு. இறந்த கால சம்பவங்கள் நிறைய மாற்றி கொடுத்துருக்காரு. எப்படி பாஸ்ட் டென்ஸை மாற்ற முடியும், அதான் முடிஞ்சு போச்சே அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சிங்கன்னா இல்லை. கடவுளால் ட்ராவல் பண்ணி இந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸில் அவன் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி உங்களோட எத்தனாவது வயசுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இப்போ என்கிட்ட இருந்து 16 வயசுக்கு போகணும் அப்படின்னா அத்தனை மில்லியன் கிலோமீட்டரு அவன் ட்ராவல் பண்ணி போய் அங்கேருந்து இப்போ தான் என் கர்மாவை மாற்றுவான். இப்போ மாற்றினா கரண்ட் லைஃப்பில் நான் எந்த வருடங்களில் இருக்கிறனோ அது எனக்கு மாறிடும். இப்போ இதெல்லாம் நடக்குது இல்லையா, இந்த டைம் ட்ராவல், இந்த ஏலியன்கள், அனுநாக்கிஸ், இது எல்லாமே உண்மை. இது தொடர்ந்து இதை சார்ந்த வீடியோக்கள், இதை சார்ந்த அறிவுகள், இதை சார்ந்த புத்தகங்கள் நீங்கள் தேடி படிக்கும்போது உங்களுக்கான அறிவு வளரும். உங்களுக்கான அறிவு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் சின்ன வயசில் நீங்கள் பார்த்த கேள்விப்பட்ட கதைகள் எல்லாமே உண்மைத்தன்மையே உங்களுக்கு கிடைக்கும். ஏன் ஏலியன் அப்படின்னாலே கண்ணு வந்து இப்படி போடுறாங்க, கண்ணு ஏன் கருப்பாகவே இருக்குது, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கரு வளையமே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? நமக்கு வந்து வெள்ளை கலர் பேக்ரவுண்டில் ஒரு கருவிழி வச்சு அந்த கருவிழிக்குள்ளே இன்னும் மையிருட்டு கருவிழின்னு ஒன்று இருக்குது. ஏன் அவங்க கண் அப்படி இல்லை, ஏன் அவங்களுக்கு ஒயிட் லேயரே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு லைட்டே கிடையாது. அவங்க ட்ராவல் பண்ணி வந்தாங்க இல்லையா, அவங்களால இருட்டிலுமே அவங்களால தெளிவாக பார்க்க முடியும், என்னால் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இங்கே என்ன இருக்குதோ இந்த தகவமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் என் உடல் இருக்குது. இங்கே காற்றடிக்குது, நான் சுவாசிக்கிறேன். எனக்கு சுவாசிக்கிறங்காட்டி தான் இந்த காற்றே இங்கே இருக்குது. இந்த காற்று இங்கே இருக்கிறங்காட்டி தான் நான் சுவாசிக்கிறேன். இந்த நீரை நான் குடிக்கிற மாதிரி என் நாக்கு இருக்குது. இந்த உணவை நான் சாப்பிட்ற மாதிரி என்னுடைய பற்கள் இருக்குது. நான் இந்த உணவே சாப்பிடலை அப்படின்னா, காற்றை மட்டுமே உணவாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் மீனாக இருக்கிறேன் அப்படின்னா, நான் மீனாக இருந்தேன்னா இந்த தகவமைப்பே எனக்கு இருக்காது. நான் மீன் மாதிரி இருந்திருப்பேன், நான் பறவை மாதிரி இருந்திருப்பேன். நான் நடக்கிறங்காட்டி தான் நான் இப்படி இருக்கேன். அப்போ நீங்கள் என்ன உயிரினம், அந்த உயிரினம் வந்து என்ன இதில் வாழுது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் உடல் அப்படிங்கிறது இங்கே வடிவமைக்கப்படுது. இதனால தான் ஏலியன்களுடைய கண் மாட்டோட கண் மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு நம்ம எப்படி அழகாக இருக்கோம், கவர்ச்சியாக இருக்கும், ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட பாலினம் அப்படின்னு ஒன்றே கிடையாது. இன்றைக்கி நம்ம ஆண் பெண் அப்படின்லாம் இருக்கிறோம் இல்லையா, அவங்களாம் ஒரே ஜென்டர் தான். ஒரே ஜென்டரு. அப்போ டிரான்ஸ்ஜென்டர் மாதிரியா, அவங்க அழி மாதிரியா அப்படின்னு கேட்டால் அவங்க அழியும் இல்லை. அப்புறம் அவங்க மல்டிபிள் ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அவங்க மல்டிபிளும் ஆகுறாங்க. அது எப்படி மல்டிபிள் ஆகுறாங்க அப்படின்னா அந்த காலத்துலேயும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. இன்றைக்கி தேவர்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த தேவர்கள் இப்படி தான், இவங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு. தாமரையிலேருந்து வந்தாங்க, தண்ணியிலேருந்து வந்தாங்க, பூவிலேருந்து வந்தாங்க, நெருப்புலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா. நெருப்புலேருந்து எப்படி வர முடியும்? இவங்களுடைய இது எது மேலே பட்டாலும் அதிலிருந்து ஒரு உயிர் தோன்றிடும்.
அவங்க அப்படி தான் இருக்காங்க, அவங்க அந்த ஜெனரேஷனில் இருக்காங்க. அதனால தான் அவங்க நம்மளையே பார்க்குறப்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவன் ஏன் மல்டிபிள் ஆக மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து நிறையா மனிதர்களை அவங்க கடத்தி கொண்டு போய் அவங்க கிரகத்தில் வச்சு ஆராய்ச்சி பண்ண வரலாற்று தகவலும் உண்டு. அப்படி பண்ணும்போது கூட அவங்களுக்கு ஆச்சரியம், இவன் ஏன் மல்டிபிள் ஆக மாட்டேங்கிறான், இவன் மல்டிபிள் ஆக மாட்டான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இவனை மாதிரி நம்ம மாறலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை நம்ம கிட்ட இருக்கிற அழகான தோற்றம். இந்த தோற்றத்துக்கு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால இந்த ஜீனி அந்த ஜீனி ஒன்றா அவங்க மிக்ஸ் பண்ண நினைக்கிறாங்க. அப்படியும் ஒன்றும் நடக்காது. ஒன்று இப்படி தான், இல்லைன்னா அப்படி தான். அந்த கிரகத்துக்கு ஏற்றால் அந்த கிரகத்தில் தான் இருப்பான், இந்த கிரகத்துக்கு ஏற்றால் இந்த கிரகத்தில் தான் இருப்பான். இங்கே மாறி இருக்க முடியாது. மனுஷன் கடவுளாக இங்கே மாற முடியாது. எத்தனை ஆராய்ச்சிகள் நீங்கள் பண்ணினாலும் சரி, நீங்கள் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கோ இன்னும் ஒரு சூரிய குடும்பத்துக்கோ நீங்கள் போகணுன்னா நீங்கள் உங்கள் ஆயுள் நாட்களை இங்கே அதிகப்படுத்தணும். ஒன்று ஆயுள் நாட்கள், இல்லையா நீங்கள் ட்ராவல் பண்ணுற வெஹிக்கிளோட ஸ்பீடை பல ஆயிரம் மடங்கு அதிகப்படுத்தணும். லைட்டை விட அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு வண்டியை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எந்த கேலக்சிக்கும் உங்களால் போயிட்டு வர முடியும்.